திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் அவர் சில புரட்சிகளை பண்ணியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழ் இலக்கியங்களில் ஒன்று ஆண்டவனை தலைவனாக கொண்டு இருக்கும், இல்லாட்டி நாட்டை ஆளக்கூடிய மன்னனை தலைவனாக கொண்டு அமைஞ்சிருக்கும் அந்த காவியம். ஆனால் அந்த நிலையை மாற்றி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இளங்கோவடிகள் ஒரு வணிக குல பெண்ணான கண்ணகியை காப்பிய தலைவியாக்கி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த சேக்கிழார் பெருமான் அவர் பல புரட்சியை அதில் எழுதியிருக்காரு. அது அந்த திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 காண்டங்களை உடையது, 13 சர்க்கங்களையும் உடையது. அதில் இறைவனே அங்கே காப்பிய தலைவனாக கொண்டவையாக இருக்கும் கூடியது கந்த புராணம். அந்த கந்த புராணத்தில் கந்த பெருமானையே காப்பிய தலைவனாக இருக்கும். திருவிளையாடல் புராணம் சொக்கலிங்க பெருமான காப்பிய தலைவனாக இருக்கும். மற்ற சிவபுராணங்களும் சிவனையே தலைவனாக கொண்டு இருக்கும். ராமாயணம் ராமனை காப்பிய தலைவனாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் தெய்வ சேக்கிழார் அந்த மரபை மாற்றி ஒரு தொண்டனை காவிய தலைமகனாக ஆக்கி புதுமை செஞ்சுருக்காரு. அது யார் அப்படின்னா நம்பி ஆரூரர் என்ற தொண்டர். இந்த ஆண்டவனையே தலைவனாக மகிழ்ந்த பக்தர் கூட்டத்தில் ஒரு தொண்டனையே காவிய தலைவனாக்கிய தம் நூலுக்கு திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு பேர் வச்சார். திருத்தொண்டர் புராணம் அப்படின்னா அது சுந்தரர் வரலாறே அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் திருவிளையாடல் புராணத்தில் அதனுடைய ஆசிரியர் சொல்கிறாரு, தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். தான் தொண்டாற்ற தொண்டனாகிய நம்பி ஆரூரர் தலைவனாகிய நாதனை தூது விடுத்தார் அப்படின்னு போற்றி பாடியிருக்கார். என்ன, அவர் சிவபெருமானையே பறவை நாச்சியார் ஊடலுக்கு தூது அனுப்புகிறார். அதைத்தான் அதில் காமிக்கிறாங்க. இப்படி இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு. ஆண்டான் அடிமை அப்படிங்கிறது தான் முந்தி காலத்தில் இருந்த முறை. ஆனால் அந்த முறையெல்லாம் மாற்றி எல்லாரும் சமம் அப்படிங்கிறத இந்த அவருடைய புராணத்தில் காமிக்கிறாரு. நாடாளும் மன்னவனானாலும் சரி, நாட்டு குடிமகனானாலும் சரி, படித்தவனானாலும் பாமரம் ஆனாலும், சிறு குழந்தையானாலும், வயது முதிர்ந்த பெரியவரானாலும், அந்தணரானாலும், அடிமை சேவகனாக இருந்தாலும், அர்ச்சகரானாலும், ஆதி திராவிடர் ஆனாலும், நாட்டு தலைவராக இருந்தாலும், வேடுவராக இருந்தாலும், சிவனை அடியை தொழக்கூடிய சிவபெருமானையே வழிபடக்கூடிய தொண்டர்கள் எல்லாரும் சமம். அவங்க ஒரே நிறை ஒரே தரம் அப்படிங்கிறத தன்னுடைய காப்பியத்தில் காமிக்கிறார். ஒரு சமரச சமத்துவ முரசு அந்த நூலில் நம்ம பார்க்கலாம். நாடு, மொழி, வழிபாடு, வாழ்வியல் முறை எல்லாத்தையும் அந்த காவியத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சேக்கிழார் பெருமான் அந்த திருத்தொண்டர்கள்னால் அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் இது குறிப்பிட்டு எதுவுமே சொல்லலை. இந்த அர்த்த சாஸ்திரம் எழுதின சாணக்கியர் சொல்கிறாரு, அவர் வள்ளுவர் காலத்தவர். வள்ளுவம் இப்போ நிலச்சிருக்கிற அளவுக்கு அவர் எழுதின அந்த அர்த்த சாஸ்திரம் நிலைக்கலை. ஏன் அப்படின்னா, சாணக்கியர் அரசர் அமைச்சர் பற்றியெல்லாம் அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறாரு. அமைச்சர் யார், அரசர் யார், அவங்க எந்த ஊர் அப்படியெல்லாம் சொல்லி சொன்னவர். ஆனால் வள்ளுவரோ யார் அரசர், அமைச்சர், மனைவி, மக்கள் அப்படிலாம் கூறாமல் அவங்களுடைய பண்புகளை பற்றி சொல்கிறார். அந்த பாத்திரத்தினுடைய பண்புகளை பற்றி தான் சொல்கிறார். அந்த எப்படி இருக்கணும், அரசரானவே எப்படி பண்போடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேக்கிழார் பெருமானும் அந்த அடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது எல்லாரும் அவங்க ஜாதியை பற்றியோ யாரை பற்றியும் அவர் குறிப்பிட்டு சொல்லலை. அந்தனர்னா குடுமி வச்சுருக்கணும், திணீர் பூசிக்கணும், பூணூல் போடணும் அப்படிங்கெல்லாம் அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணி அல்லாது ஒன்றில்லார் அப்படின்னு சொல்லி அவங்கள அடையாளம் காமிக்கிறார். எல்லாரும் அப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னா அதையும் நிர்பந்திக்காத. வேண்டுவாறு வேண்டூர் வேடத்தர் ஆனால்
தாண்டவம் புரி தம்பிரானுக்கு அன்பராக இருப்பார் அப்படின்னு திருநீர் வைக்காமலேயே கூட ஒருத்தர் சிவனடியாராக இருந்து தொண்டு புரிஞ்சிருக்கார். யார் அப்படின்னா கண்ணப்ப நாயனார். திருநாளை போவார் அன்பே வடிவான இருந்தவர். அதிபத்தர் போன்ற அடிகளும் திருநீர் இட்டார்களா அப்படின்லாம் அதை பற்றி அவங்க முக்கியத்துவம் படல. அவங்க தொண்டு தான் பண்ணாங்க. யாரை சாக்கியர் அவர் காஞ்சி பதியில் வாழ்ந்தவர். அவரோட சிறப்பு சொல்லும்போது என்ன சொல்கிறார், புத்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் கூட அவர் கோயிலுக்கு போயிருப்பாரான்னு இல்லை, ஆனால் அவருக்கு சிவலிங்கத்தை பார்த்தோடனே ஒரு உணர்ச்சி வேகம், ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சார். அந்த கல்லை தினந்தோறும் அவர் உணவுன்றதுக்கு முன்னால் அந்த சிவலிங்க திருமேனி மேலே அதை அன்பால் அவர் பண்ணாராம். அதுதான் அவர் இறைவன் அவரது பூவாக ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு செயலை பார்க்காம உள்ளத்தை பார்த்தார். அதனால் அவர் கல்லால் அடிக்கலை அப்படிங்கிறத சாமி நினைக்கிறார். எந்த நிலையிலும் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாள் மறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லி அடியார்களுடைய பெருமையை இப்படி சொல்கிறாரு. அதாவது இந்த தொண்டர்கள் இப்படித்தான் இருக்கணும், இந்த ஜாதி இந்த குலம் அப்படின்லாம் இல்லாமல் எல்லா அரசன் ஆண்டான் அடிமை எந்த இதுவும் இல்லை, இறைவன் மீது அன்பு கொண்டவங்க யாராக இருந்தாலும் சங்கரன் தாள் மறவாமை அப்படின்னு சொல்லி அன்போட இறைவனை வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருமே அந்த திருத்தொண்டர்கள் அதில் சேர்ந்துடுறாங்க. இப்படி இவருடைய பெரிய புராணத்தில் நிறையா புரட்சி பண்ணியிருக்காரு. அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அடுத்தடுத்து. திருச்சிற்றம்பலம்.